So in the chapter 7 unit 2 la நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா it's all about so in the chapter 7 unit 3 la நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா it's all about process of budget making, sources of revenue, expenditure management and management of public debt. So இதுல first வந்துட்டு இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு? நேஷனல் டிஃபென்ஸ், to maintain law and order, public goods provide பண்றது and social welfare ensure பண்றது. ஸோ இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸுமே அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் தேவை. ஸோ அந்த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் அவங்க கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கு அவங்க என்ன பண்ணணும், ப்ராப்பராக வந்து பட்ஜெட் மேக் பண்ணணும். அண்ட் தென் எந்தெந்த சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே மேனேஜ் பண்ணணும். அட் த சேம் டைம் பப்ளிக் டெட் மேனேஜ் பண்ணணும். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த யூனிட்ல பார்க்க போகிறோம். தட் இஸ் ரிகார்டிங் கவர்மெண்ட் பட்ஜெட். ஸோ கவர்மெண்ட் பட்ஜெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸை எஃபிஷியண்டாக அலோகேட் பண்ணுறது. ஸோ தட் நம்ம எஃபிஷியண்டாக அலோகேட் பண்ணுறத சோஷியல் வெல்ஃபேரை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். இப்போ பட்ஜெட்டிங்கோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எக்கனாமிக்ஸில் நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ரிசோர்ஸஸ் வந்து லிமிடெட், வெரஸ் வான்ஸ் வந்துட்டு அன்லிமிட்டெட். ஸோ ரிசோர்ஸஸ் ஸ்கேர்ஸாக இருக்கும்போது நம்ம அதை ஆப்டிமலாக எஃபிஷியண்டாக அலோகேட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஒரு சில ரிசோர்ஸஸை நம்ம ரீஅலோகேட் பண்ணணும். ஸோ தட் வி கேன் மேட்ச் கவர்மெண்ட்டோட ப்ரையாரிட்டிஸ். அண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன், ஆக்சுவலி இது நம்ம நேற்றே பார்த்தோமா, 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் allocation function, redistribution function and also stabilization function, and also stability and sustainable growth ensure பண்றாங்க. At the same time regional disparities எல்லாம் வந்து reduce பண்றாங்க. So budget details பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்மளுக்கு மணி எங்கிருந்து வருது, அதாவது ரெவென்யூ சோர்ஸ் என்னது and எங்க அது போகுது அப்படிங்கறது தான் பட்ஜெட். பட்ஜெட்ங்கிறது என்னது? It's nothing but about revenue and expenditure, right? It's about forecasting or rather predicting total revenue and expenditure. So money நம்மளுக்கு எங்கிருந்து வருது, revenue source, and எங்க வந்து போகுது, எங்க ஸ்பெண்ட் பண்றோம் expenditure அப்படிங்கறது தான் வந்து பட்ஜெட். ஸோ இங்கே வந்து என்னென்னா எஸ்டிமேட்ஸ், நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ரெசிப்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட எஸ்டிமேட் இருக்கும் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் இயர். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 24-25 இருக்கோம்னா 25-26 பட்ஜெட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், ரைட்? நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் இயருக்கு கீ டேர்ம்ஸ் இதில் என்னன்னா கவர்மெண்ட் பட்ஜெட். ஸோ கவர்மெண்ட் பட்ஜெட்டுங்கிறது என்னது? அது ஒரு டாக்குமெண்ட். அதில் என்ன இருக்குது? கவர்மெண்ட் ரெவன்யூ அண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் கிவன் இயர். லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 25-26 we have revenue and expenditure for that particular year. That's basically government budget, right? யூனியன் பட்ஜெட்டுங்கிறது என்னது? யூனியன் பட்ஜெட்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். யூனியன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபைனான்சஸ், பட் ஸ்டேட் லோக்கல் பாடிஸ்க்கும் அவங்களுக்கு ஓன் பட்ஜெட் இருக்கும். ஸோ சென்ட்ரலில் எப்படி அவங்களுக்கான பட்ஜெட் இருக்கும், யூனியன் பட்ஜெட் இருக்கும். சிமிலர்லி ஃபார் ஸ்டேட் we have state budget and other local bodies they have their own budgets. And process of budget making. So budget making process வந்து இந்தியாவில் ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட். அதாவது எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச்சஸ் சேர்ந்து வந்துட்டு இந்த பட்ஜெட்டை மேக் பண்ணுவாங்க. அதில் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸும், லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச் என்னது பார்லிமெண்ட். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ப்ளஸ் பார்லிமெண்ட் டுகெதர் will make this budget, will propose this budget. ஸோ இதில் என்ன டீட்டெயில் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். இப்போ பட்ஜெட்டை வந்துட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும், ட்ராஃப்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும், அண்ட் தென் ப்ரெசென்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எனாக்ட் பண்ணணும், அண்ட் தென் ஃபைனலி எக்ஸிக்யூட் பண்ணணும். தட் இஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த பட்ஜெட்டை. ஸோ இந்த ப்ராசஸை, இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் ரைட் ஃப்ரம் ப்ரிப்பேர்லேருந்து எனாக்ட் பண்ணுற வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரெசென்ட் பண்ணணும், எனாக்ட் பண்ணணும், அண்ட் தென் ஃபைனலி எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து கிவன் அண்டர் ஆர்டிகல் 112 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து பிரசிடென்ட்டோட, இந்தியன் பிரசிடென்ட்டோட assent வாங்கணும், consent வாங்கணும், and which requires the president to present the annual financial statement before both the houses of parliament. So basically பாத்தீங்கன்னா பட்ஜெட்டை வந்து president both the house of parliament, லோக் சபா and ராஜ்ய சபா முன்னாடி present பண்ணணும், and then they will have to approve and then finally they can enact. So steps in the budgeting process, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன, பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணணும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தான் பட்ஜெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க in consultation with நிதி ஆயோக் and other relevant ministries. So மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தான் வந்து பட்ஜெட்டை. So it goes like this. Ministry of Finance வந்து prepares the budget. So preparation of budget. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, present பண்ணுவாங்க. So presentation of budget. Presentation of budget in parliament. After consultation with stakeholders, such as finance minister, state finance minister, industry representatives and economists. So in the budget documents ல என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா budget estimates, revised estimates and actuals இருக்கும். So budgeted estimates இருக்கும். 25-26னா 25-26 budgeted estimates இருக்கும். And revised estimates இருக்கும். And then actuals இருக்கும். So revised estimatesங்கிறது வந்துட்டு budgeted estimates இருக்கும். And ஏதாவது ஒரு factorsனால சேஞ்ச் ஆச்சுன்னா revised estimates இருக்கும் and actuals இருக்கும். previous yearஸோட actuals, previous yearோட actual இருக்கும். Enactment and execution. So first யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அண்ட் தென் அதுக்கப்புறம் அதை அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, பார்லிமெண்ட் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க பிஃபோர் போத் த ஹவுசஸ், அண்ட் தென் பார்லிமெண்ட் என்ன பண்ணுறாங்க, அதை டிஸ்கஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பிகம்ஸ் எக்ஸிக்யூட்டிங் த பட்ஜெட். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்ஸ் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் கவர்மெண்ட் வில் எக்ஸிக்யூட் த பட்ஜெட். பிரசிடென்ட் வந்து இந்த பட்ஜெட்டை both house of parliament la present பண்ணுவாங்க. not budget but annual financial statement, right? so என்னென்ன steps? first வந்து preparation, presentation, அப்புறம் approval and execution. so preparation வந்து ministry of finance will prepare. next it will be presented before parliament. அதுக்கப்புறம் once they approve then it will be enacted by the government, enacted and implemented, அதாவது executed by the government. so அதுல நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம்னா annual financial statement பொறுத்த வரைக்கும் who has to present? president has to present this before both the house of parliament. so I think இதுவும் clear னு நினைக்கிறேன். so இது ஒன்று and இது separate, right? இது வந்து regarding annual financial statement, whether this is regarding budget. President has to prepare the annual financial statement before both the houses of parliament. so I hope this is clear. and next என்னன்னு பார்த்தீங்கன்னா detailed budget documents. so budgetல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தோம்னா annual financial. so budget பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அதில் அப்படி பார்த்தோம்னா annual financial statements இருக்கும், demand for grants, finance bill. so annual financial statementsங்கிறது very simple, it will show receipt, expenditure எல்லாமே இதில் இருக்கும். demand for grantsங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிக்கு எவ்வளோ மணி தேவையோ அது அந்த ரெக்வெஸ்ட் இருக்கும், அதுக்கான டிமாண்ட் இருக்கும். இந்த கிராண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, ரெக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கும், காமர்ஸ் அண்ட் ட்ரேட். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிக்கு தேவைப்படுற ஃபண்ட்ஸ் கிராண்ட்ஸ் வந்துட்டு ரெக்வெஸ்ட் இருக்கும் அதில். அண்ட் ஃபினான்ஸ் பில் இருக்கும். ஃபினான்ஸ் பில்லில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா டாக்ஸேஷன் ப்ரொபோசலும் அதோட சேஞ்சஸும் இருக்கும். அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் FRBM ஆக்ட், அதில் வந்துட்டு மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் அண்ட் மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி. FRBM ஆக்ட் பற்றி நம்ம ஃபர்தர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ரக்சர் ஆஃப் பட்ஜெட் ஸ்பீச். ஸோ பார்ட் ஏ பட்ஜெட் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்ஸை நம்ம டிவைட் பண்ணலாம். தட் இஸ் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி. ஸோ பார்ட் ஏல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக் ஓவர்வியூ அண்ட் ஹைலைட்ஸ். ஸோ பட்ஜெட்டோட மேக்ரோ எக்கனாமிக் ஓவர்வியூ அண்ட் ஹைலைட்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் இயர், இன்க்ளூடிங் கவர்மெண்டோட ப்ரையாரிட்டிஸ் என்னது, செக்டர் வைஸ் அலோகேஷன் என்னது அப்படிங்கிறது எல்லாமே பார்ட் ஏல கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ரோ எக்கனாமிக் ஓவர்வியூ இருக்கும், எந்தெந்த செக்டருக்கு எவ்வளோ அலோகேட் பண்ண போகிறாங்க, கவர்மெண்ட் வந்து ப்ரையாரிட்டி செக்டர் இதெல்லாம் வந்துட்டு ப்ரையாரிட்டின்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க, அண்ட் ஹைலைட்ஸ் எல்லாமே இருக்கும். பார்ட் பி ஆஃப் த ஸ்பீச்சில் என்ன இருக்கும்னா பாஸ்ட் மெஷர்ஸ், அதாவது பார்ட் ஏல என்ன சொல்லுவாங்கன்னா இனிமேல் என்னென்ன பண்ண போகிறாங்க, என்ன செக்டருக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் ஓவர்வியூ அது எல்லாமே இருக்கும். பார்ட் பியில் வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு என்னென்ன ப்ரோக்ரஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, பாஸ்ட் மெஷர்ஸ் எடுத்ததுலேருந்து எவ்வளோ ப்ரோக்ரஸ் வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஃபியூச்சர் பாலிசிஸை பற்றி அவுட்லைன் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் இஃப் தேர்ஸ் எனி சேஞ்ச் டு டாக்ஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட் 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட் இருக்குது. என்னது வந்து 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்? ஒன்று வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது தான் வந்துட்டு பிரைமரி ஃபண்ட். ஸோ கவர்மெண்ட் வந்து பண்ணுற ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாருக்குமே ஒரு பிரைமரி ஃபண்ட் என்னன்னா தட் இஸ் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து வந்து கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கண்டின்ஜென்சி as a name suggests, கண்டின்ஜென்சி என்னது ஒரு அன்சர்டன் ஃபியூச்சர் ஈவெண்ட். ஸோ அன்சர்டனாக ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் வந்து we have that in கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது அன்ஃபோர்சீன் ஈவெண்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. பப்ளிக் அக்கௌண்ட்டுன்னு என்ன? ஸோ we have சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட். அதே மாதிரி பப்ளிக் அக்கௌண்ட்டுங்கிறது கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுற ஒரு அக்கௌண்ட். ஸோ இங்கே கவர்மெண்ட் தான் பேங்கர் மாதிரி. ஸோ இட் இஸ் ஹெல்ட் பை கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட். எக்ஸாம்பிள் PF டெபாசிட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் அவங்களோட ஃபண்ட்ஸ் கிடையாது, அவங்க பேங்கர் மாதிரி. ஸோ அதை வந்துட்டு அவங்க பப்ளிக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம், அதுதான் பப்ளிக் அக்கௌண்ட். அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது பப்ளிக் அக்கௌண்ட். PF அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட் தான் பப்ளிக் அக்கௌண்ட். ஸோ கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது பிரைமரி ஃபண்ட், கவர்மெண்டோட ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்துக்குமே. கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது கண்டின்ஜென்ட் ஈவெண்ட், தட் இஸ் அன்ஃபோர்சிங் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டின்ஜென்சி ஃபண்ட். பப்ளிக் அக்கௌண்ட்டுங்கிறது இட் இஸ் ஹெல்ட் பை கவர்மெண்ட் இன் ட்ரஸ்ட். அதாவது கவர்மெண்ட் வந்துட்டு they are holding these funds in trust on behalf of other people, that is public, and அவங்களுக்கு அதை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, பே பண்ணியிருக்காங்க. ப்ரீ பட்ஜெட் கன்சல்டேஷன்ஸ். ஸோ பட்ஜெட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா he will conduct consultation with various stakeholders, ஸ்டேட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், எக்கனாமிஸ்ட், இண்டஸ்ட்ரி ரெப்ரஸன்டேட்டிவ், சோஷியல் செக்டர் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாத்துக்கூடயும் கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ பட்ஜெட்டை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கன்சல்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு தான் பட்ஜெட்டை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஸோ அதுதான் வந்து ப்ரீ பட்ஜெட் கன்சல்டேஷன்.
And next is about budget presentation in parliament. So finance minister என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பட்ஜெட்டை it will present in Lok Sabha. அந்த பட்ஜெட்டை வந்து 2 ஸ்டேஜஸாக வந்து டிபேட் பண்ணுவாங்க. ஒன்று ஜென்ரல் டிஸ்கஷன், இன்னொன்று டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷில் என்ன பார்த்துருந்தோம்? ஃபர்ஸ்ட் பட்ஜெட் வந்துட்டு they will prepare and present. Prepared by Ministry of Finance, that is Finance Minister. Presented before Parliament. Once they approve, government will enact and implement the same, that is execute the same. So first the Finance Minister, that is Ministry of Finance என்ன பண்ணுவாங்க? They will present the budget before Parliament, அதாவது லோக் சபா. அதுக்கப்புறம் 2 ஸ்டேஜஸில் டிபேட் பண்ணுவாங்க. ஒன்று ஜென்ரல் டிஸ்கஷனுங்கிறது என்னன்னா பட்ஜெட்டோட ஓவர்வியூ. அதுக்கப்புறம் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸுங்கிறது ஸோ மினிஸ்ட்ரிஸ் வந்து அவங்களோட ஸ்பெண்டிங் ப்ரொபோசல்ஸை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ வந்து அவங்க ஃபண்ட்ஸ் கேட்குறாங்க ஒரு மினிஸ்ட்ரிக்கும். ஸோ அந்த மினிஸ்டர்ஸ் வந்து டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வைப்பாங்க. ஸோ ஒன்று ஜென்ரல் பட்ஜெட்டு, அடுத்தது வந்து டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் பை ஸ்பெசிஃபிக் மினிஸ்ட்ரிஸ். அப்ரோப்ரியேஷன் பில். ஸோ அப்ரோப்ரியேஷன் பில்னா என்னன்னா டு ஆத்தரைஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அப்ரோப்ரியேஷன் பில்லுங்கிறது என்னன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதை வந்துட்டு அவங்க கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அதில் தான் வந்து எல்லா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இருக்கும், அது பிரைமரி ஃபண்டு. ஸோ அதை ஆத்தரைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு அப்ரோப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைனான்ஸ் பில். ஸோ ஃபைனான்ஸ் பில்லுன்னா பட்ஜெட்டோடு சேர்ந்து டாக்ஸேஷன் ப்ரொபோசலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபைனான்ஸ் பில் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் மெயின்லி ஃபார் ஆல் தி டாக்ஸேஷன் மேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் இயருக்கு எவ்வளோ டாக்ஸ் ரேட்ஸ் இப்போ நம்மளுக்கு தெரியும். ஃபைனான்ஸ் பட்ஜெட்டை வந்துட்டு மந்த்ஸ் அவங்க அந்த ஃபெப்ரவரி மந்த் அந்த மாதிரி வந்து வரும்போது நமக்கு தெரியும் அதில் டாக்ஸ் ரேட்ஸ் எல்லாமே இருக்கும், சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இருக்கும். அப்படிதான் இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்லாப் ரேட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனான்ஸ் பில்லுங்கிறது என்ன, எல்லா டாக்ஸேஷன் ப்ரொபோசல்ஸுமே வந்து ஃபைனான்ஸ் பில்லையும் பட்ஜெட்டோடு சேர்த்து தே ஆல்சோ பாஸ் ஃபைனான்ஸ் பில். ஸோ இதற்கு இன்னொரு நேம் என்னது? இன்னொரு நேம் வந்து மணி பில். ஆல்சோ known as மணி பில். மீனிங் ராஜ்யசபா வந்துட்டு இதுக்கு சேஞ்சஸ் சஜஸ்ட் பண்ணலாம், பட் லோக்சபா தான் வந்துட்டு ஃபைனலாக இதை பற்றி டிசைட் பண்ண முடியும். ஸோ பட்ஜெட்டோட சேர்த்து ஃபைனான்ஸ் பில்லு பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இன்னொரு நேம் மணி பில். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா டாக்ஸேஷன் மேட்டர்ஸ், டாக்ஸேஷன் ப்ரொபோசல்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் ராஜ்யசபா ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ்லாம் சஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் தென் ஃபைனலி லோக்சபா ஆஸ் தி ஃபைனல் சே and they can decide if there's any change. நெக்ஸ்ட் வந்து கீ டேர்ம்ஸ் இன் பட்ஜெட் ப்ராசஸ். இன்னும் கில்லட்டின், இன்னொன்று ஓட்டர் அக்கௌண்ட். ஸோ கில்லட்டின்னா என்னன்னா இப்போ ஒரு சில ஃபைனான்ஷியல் ப்ரொபோசல்ஸ் எல்லாம் வந்து இப்போ அப்போசிங் பார்ட்டி வந்துட்டு டைமை ஜாஸ்தி எலாங்கேட் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சேஞ்ச் கொண்டு வரணும், அப்புறம் மறுபடியும் பண்ணணும் அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில ஃபைனான்ஷியல் ப்ரொபோசல்ஸில் டிபேட் பண்ணலாம், பட் அதுக்கான டைமை லிமிட் பண்ணிடுவாங்க. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 days, அவ்வளோதான் மேக்ஸிமம் டைம். அதுக்கு நடுவில் டிஸ்கஸ் பண்ணிட்டு மாற்றி டிபேட் பண்ணுறாங்கனாலுமே they have their varied opinions. ஆனாலுமே end of the day அந்த 20 days முடிஞ்சிச்சுன்னா immediately they can implement it. They do not have to wait for any further time. ஸோ அதுதான் இந்த கில்லட்டின் சொல்கிறோம். கில்லட்டின் at that point it will stop. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்தர் எந்த ஒரு டைமே அலோவ் பண்ண மாட்டாங்க, டிஸ்கஸ் பண்ணலைனாலுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. தட் இஸ் கில்லட்டின். vote on account. ஸோ vote on accountனா என்னன்னா டெம்பரரி பட்ஜெட். vote on accountனா இப்போ வந்து சப்போஸ் எலெக்ஷன் இயரில் அந்த கட்சி வந்து சேஞ்ச் ஆகலாம், ரைட்? ஸோ ஆட்சி மாறலாம். ஸோ அந்த மாதிரி ரூலிங் பார்ட்டி வந்து சேஞ்ச் ஆகும்போது அவங்க தான் பட்ஜெட் மறுபடியும் அந்த இயருக்கு அதுக்கப்புறம் அவங்க பட்ஜெட் ப்ரப்போஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டெம்பரரியான பட்ஜெட் வந்து பாஸ் பண்ணுவாங்க டு என்ஷூர் தட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கணும். ஸோ அதுக்காக ஃபைனல் பட்ஜெட் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெம்பரரி பட்ஜெட் பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் vote on account. ஸோ ரீசெண்டாக என்னென்ன ரீஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ரீஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க 2017-18 வந்து ரயில்வே பட்ஜெட். ஸோ ரயில்வே பட்ஜெட்டை வந்து ஜென்ரல் பட்ஜெட் கூட மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு ரீஃபார்ம், ரைட்? ஸோ ரயில்வே பட்ஜெட் ஹேஸ் பீன் மர்ஜ்ட் வித் ஜென்ரல் பட்ஜெட். ஸோ அது ஒரு ரீஃபார்ம் அவங்க ரீசெண்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் டேட். ஸோ பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் டேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1st February வந்து அட்வான்ஸ், அதாவது முன்னாடியே வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஏர்லியாக வந்து பிளான் பண்ண முடியும். ஸோ முன்னாடி லேட்டராக இருந்திருக்கு, இப்போ வந்து அட்வான்ஸ்டாக வந்து 1st February ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரீசன்ட் கீ சேஞ்சஸ், ரீஃபார்ம்ஸ். சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ. ஸோ கவர்மெண்ட்டுக்கு எதெல்லாம் வந்து சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ? கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூனா ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரெவன்யூ. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த சோர்ஸில் இருந்து ரெவன்யூ கிடைக்கும் அது 2 டைப்ஸை நம்ம பிரிக்கலாம். ஒன்று ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், இன்னொன்று கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ ரெவன்யூ ரெசிப்ட்ஸுங்கிறது என்னது?
நார்மலாக வந்துட்டு நார்மல் கோர்ஸில் அவங்க ரிசீவ் பண்ணுற ரெவென்யூ. அண்ட் எந்த ஒரு அசெட் லைபிலிட்டியுமே கிரியேட் ஆர் அஃபெக்ட் பண்ணாது. ரெவென்யூ ரெசிப்ட்ஸை வந்துட்டு அகைன் 2 டைப்ஸ் டிவைட் பண்ணலாம், டேக்ஸ் ரெவென்யூ, நான் டேக்ஸ் ரெவென்யூ. ஸோ இது வந்து ரெகுலர் இன்கம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டஸ் நாட் இன்வால்வ் இன் பாரோயிங் ஆர் அதர் லைபிலிட்டிஸ். அது எல்லாமே ரெவென்யூ ரெசிப்ட்ஸில் வரும். ஸோ ரெவென்யூ ரெசிப்ட்ஸில் வந்து 2 டைப்ஸ், டேக்ஸ் ரெவென்யூ, நான் டேக்ஸ் ரெவென்யூ. டேக்ஸ் ரெவென்யூங்கிறது என்னது? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ பார்க்குறோம். அதில் வந்துட்டு 2 டைப்ஸ், ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், நான் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அகைன் இஸ் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். So sources of revenue வந்து ஒன்று ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், இன்னொன்று கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அகைன் இஸ் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ், டேக்ஸ் ரெவென்யூ அண்ட் நான் டேக்ஸ் ரெவென்யூ. ஸோ டேக்ஸ் ரெவென்யூங்கிறது என்னது? கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுற டேக்ஸ். ஸோ இதை பொறுத்து நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம்? 3 types, direct tax, indirect tax and taxes on union territories. Direct tax என்னது? It's directly imposed on an individual or corporation. So இந்த tax ஒருத்தங்க மேல impose பண்ணா அவங்க தான் பே பண்ணணும். அந்த burden அவங்க இன்னொருத்தங்களுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியாது. That is direct tax. So இதுல என்னென்ன tax எல்லாம் included இருக்குன்னா corporation tax, income tax, wealth tax அதெல்லாமே is included in direct tax. Corporation taxங்கிறது என்னது? Income or profits on corporations. So corporationsல impose பண்றது, அதாவது கம்பெனிஸ்ல impose பண்ண அவங்களோட income or profitல impose பண்ற tax corporation tax. Income taxங்கிறது என்னது? இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ் earn பண்ணுற இன்கம்ல லெவி பண்ணுற டேக்ஸ். பிளஸ் வெல்த் டேக்ஸுங்கிறது இண்டிவிஜுவலோட வெல்த்தில் இம்போஸ் பண்ணுற டேக்ஸ் ஆஃப்டர் எக்ஸீடிங் அ சர்டன் த்ரெஷ்ஹோல்ட். ஸோ இது வந்து டைரக்ட் டாக்ஸஸ். இன்டைரக்ட் டாக்ஸஸ்னா இந்த டாக்ஸஸ் வந்து கூட்ஸ் ஆன் சர்வீசஸில் லெவி பண்ணுறாங்க அண்ட் இது இன்டைரக்ட்லி கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த கன்சியூமர். ஸோ மேனுஃபேக்சர் பண்ணுறது மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் நம்ம குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். அலாங் வித் அந்த ப்ரைஸில் வந்து டேக்ஸஸ் இன்க்ளூடட், ஜிஎஸ்டிஸ் இன்க்ளூடட். அதை எடுத்து அவங்க வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்க. இந்த burden now you say is not shifted or is it shifted? It is shifted to us ultimate consumers. நம்ம தான் டேக்ஸ் பே பண்ணுறோம், அதை எடுத்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டி, யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் ஜிஎஸ்டி. கஸ்டம் டியூட்டிங்கிறது என்னது? இம்போர்ட்டட் குட்ஸில் இம்போஸ் பண்ணுற டேக்ஸ். யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிங்கிறது நம்மளோட கண்ட்ரிக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸில் இம்போஸ் பண்ணுற டேக்ஸ். ஜிஎஸ்டிங்கிறது வந்து ஒரு யூனிஃபைட் டேக்ஸ். யூனிஃபைட் டேக்ஸ்னா ஒன் டேக்ஸ் ஒன் நேஷன். ஸோ யூனிஃபைட் டேக்ஸ் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். முன்னாடி நிறைய டைப் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் இருந்துச்சு, அதை எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு டேக்ஸை கொண்டு வந்துட்டாங்க, ஒரு யூனிஃபைட் டேக்ஸாக, இன்க்ளூடிங் அ ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ். யூனியன் டெரிட்டரிஸ் டாக்ஸஸ் ஆன் யூனியன் டெரிட்டரிஸ்னா ஒரு சில டேக்ஸஸ் ஸ்பெசிஃபிக்காக யூனியன் டெரிட்டரிஸ்க்கு மட்டும் லெவி பண்ணுவாங்க, அது யூனியன் டெரிட்டரி டேக்ஸ். ஸோ பேசிக்லி டேக்ஸ் ரெவென்யூவில் நம்ம 3 டைப்ஸ் பார்க்கலாம், டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி டேக்ஸ். ஸோ ரெவென்யூ ரெசிப்ட்ஸில் ஒன்று வந்து டேக்ஸ் ரெவென்யூ, இன்னொன்று வந்து நான் டேக்ஸ் ரெவென்யூ. ஸோ நான் டேக்ஸ் ரெவென்யூவில் என்னென்ன வரும்? நான் டேக்ஸ் ரெவென்யூங்கிறது வந்துட்டு அதர் தேன் டாக்ஸ்லேருந்து வர அதாவது ஜென்ரேட் பண்ணுற ரெவென்யூ எல்லாமே நான் டேக்ஸ் ரெவென்யூவில் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட்ஸ், டிவிடெண்ட் அண்ட் ப்ராஃபிட்ஸ், அதர் நான் டேக்ஸ் ரெவென்யூ. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட்ஸுங்கிறது வந்து கவர்மெண்ட் ஏர்ன் பண்ணுற இன்கம். இப்போ லோன்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றவங்களுக்கெல்லாம். ஸோ அதுலேருந்து ஏர்ன் பண்ணுற இன்கம் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட். கவர்மெண்ட் வந்துட்டு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மற்றவங்களுக்கெல்லாம். ஸோ அதுலேருந்து ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட். டிவிடெண்ட் அண்ட் ப்ராஃபிட்ஸுங்கிறது வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்லேருந்து ஏர்ன் பண்ணுறது டிவிடெண்ட்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஆர்பிஐலேருந்து சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர், அது எல்லாமே வந்து டிவிடெண்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் அதில் வரும். அண்ட் அதர் நான் டேக்ஸ் ரெவென்யூ, அது இல்லாமல் ப்ராட்காஸ்டிங், கம்யூனிகேஷன், எஜுகேஷன், மற்ற எக்கனாமிக் சர்வீசஸ்லேருந்து ஏர்ன் பண்ணுறதுனா அதர் நான் டேக்ஸ் ரெவென்யூஸில் வரும். மற்ற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு சிலது வந்து கவர்மெண்ட் மோனோபோலி இருக்குது, நேச்சுரல் மோனோபோலிஸ். ஸோ அந்த செக்டர்லேருந்து ஏர்ன் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நான் டேக்ஸ் ரெவென்யூ, அதர் மிஸ்லேனியஸ் நான் டேக்ஸ் ரெவென்யூவில் வரும். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ கேபிட்டல் ரெசிப்ட்ஸுங்கிறது கேபிட்டல் ரெசிப்ட்ஸுங்கிறது வந்துட்டு 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து நான் டெட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், இன்னொன்று டெட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ கவர்மெண்டோட ரெசிப்ட்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ. ரெவென்யூவில் வந்து அகைன் 2 டைப்ஸ், டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ். And capital receipts again 2 types, non-debt capital receipts and debt capital receipts. So non-debt capital receipts, debt capital receipts என்னன்னா கவர்மெண்ட் வந்து ஃபண்ட்ஸ் borrow பண்ணியிருப்பாங்க ஃபிஸ்கல் டெஃபிசிட் மீட் அவுட் பண்ணுறதுக்கு, அதுதான் வந்துட்டு debt capital receipts. ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட், பிரைமரி டெஃபிசிட் இது எல்லாமே நம்ம லேட்டர் ஆன் பார்க்கலாம். ஸோ நான்-டெட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னா டெட் இல்லாமல் மற்ற சோர்ஸ்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். அதில் ஒன்று வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ரெக்கவரி, அது ஒன்று மிஸ்லேனியஸ் அதர் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ரெக்கவரி. ஸோ இது என்னன்னா பாரோவர்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து யாராவது borrow பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க திருப்பி ரீபே பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு நான் டெட் கேபிட்டல் ரெசிப்ட். அதாவது இது கவர்மெண்ட் லோன் வாங்கல, அதனால இது டெட் கேபிட்டல். ஏன் இதுவும் டெட் தானே, டெட் கேபிட்டல் ரெசிப்ட்ல வராதுன்னா வராது. பிகாஸ் இது கவர்மெண்ட் வாங்குற ஒரு borrow பண்ணுற டெட் ரெசிப்ட் கிடையாது. இந்த ஃபார்ம் ஆஃப் டெட் கவர்மெண்ட் வாங்குற ரெசிப்ட் கிடையாது. அவங்க கொடுத்த டெட்டை
அவங்க வாங்குற டெட் கிடையாது, அவங்க கொடுத்த டெட்டை ரெக்கவர் பண்ணுறாங்க. அண்ட் அதர் மிஸ்லேனியஸ் கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் என்னென்ன வரும், கவர்மெண்ட் அசெட்ஸ் எல்லாம் சேல் பண்ணால் அதுலேருந்து வர ப்ரொசீட்ஸ். அண்ட் ப்ரைவேட்டைசேஷன், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து அதர் கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ டெட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸுங்கிறது என்னன்னா பை வே ஆஃப் டெட்டு கவர்மெண்ட் வாங்கியிருக்க ஃபண்ட்ஸ், அது எல்லாமே டெட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் வரும். ஸோ இதில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லோன்ஸ், ட்ரெஷரி பில் borrowings. ஸோ மார்க்கெட் லோன்ஸுங்கிறது என்னது, கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இல்லை அதர் மார்க்கெட் பேஸ் செக்யூரிட்டிஸோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு லோன் ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் மார்க்கெட் லோன்ஸ். ட்ரெஷரி பில் borrowings, ட்ரெஷரி பில்ஸ்ங்கிறது ஷார்ட் டேர்ம் இந்த ட்ரெஷரி பில்ஸ் 90 days, ஸோ அந்த மாதிரி டெனோரில் வந்து இஷ்யூ பண்ணி அதிலிருந்து ரைஸ் பண்ணுறது. ஒரு செக்யூரிட்டிஸ் அகேன் ஸ்மால் சேவிங்ஸ், ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ இதுலேருந்து borrow பண்ணுறது வந்துட்டு செக்யூரிட்டிஸ் அகேன் ஸ்மால் சேவிங்ஸ் வச்சு borrow பண்ணுறது. ஸ்டேட் ப்ராவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வச்சு borrow பண்ணுறது. நெட் எக்ஸ்டர்னல் டெட்ஸ், ஸோ ஃபாரின் கவர்மெண்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து borrow பண்ணுறது. அண்ட் தென் அதர் ரெசிப்ட்ஸ், அதர் நெட் ரெசிப்ட்ஸ். ஸோ அது என்னன்னா வந்து சாவரன் பாண்ட்ஸு, இதில் என்ன வரும்னா சாவரன் பாண்ட்ஸ், மற்ற ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அதர் ரெசிப்ட்ஸில் வரும். நெக்ஸ்ட் என்ன, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் மேனேஜ்மெண்ட். ஸோ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து மேனேஜ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த ரிசோர்ஸஸ் வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா பப்ளிக் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்டல் கோல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஸ்பெண்டிங் வந்து ஷுட் நாட் எக்ஸீட் த ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி ஆஃப் கவர்மெண்ட். அதாவது ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்கக்கூடாது. நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ கூட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தட் லீட்ஸ் டெபிசிட் ஒரு இன்க்ரீஸ் பப்ளிக் டேட்டா. ஸோ அது வராமல் என்ஷோர் பண்ணுறதுக்கு எஃபிஷியண்ட்டாக வந்து ஆப்டிமலாக யூட்டிலைஸ் பண்ணணும் அவைலபிள் ரிசோர்ஸஸ். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸில் நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம், லாவில் வந்து சாப்டர் 1ல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸில் we have several departments, ரெவன்யூ, எக்ஸ்பெண்டிச்சர், அது எல்லாமே. ஸோ இதில் we have டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அவங்க ஒரு முக்கியமான ரோல் வந்துட்டு இதில் ப்ளே பண்ணுறாங்க ரிகார்டிங் கவர்மெண்ட் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டு என்ஷோர் தட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன் லைன் வித் ஃபிஸ்கல் பாலிசிஸ் அண்ட் டு ஆப்டிமைஸ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். இது எல்லாமே அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஆப்டிமலாக வந்து பண்ணுறாங்களா அண்ட் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா, ஸோ அது எல்லாமே அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் ஃபிஸ்கல் பாலிசிஸ் படி இருக்கா அதெல்லாம் என்ஷோர் பண்ணுறது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டகரிஸ். ஸோ என்னென்ன கேட்டகரிஸில் கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்துட்டு சென்டரோட எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரோட எக்ஸ்பெண்டிச்சர். சென்டரோட எக்ஸ்பெண்டிச்சர் என்னெல்லாம், அதில் வந்து அகைன் 3 கேட்டகரிஸ்: எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னென்னா, அதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணி மினிஸ்ட்ரிஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். சென்ட்ரல் செக்டர் ப்ரோக்ராம்ஸ்னால் ஒரு சில ப்ரோக்ராமுக்கு என்டையராக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபண்ட் பண்ணுது. ஸ்டேட்டோட இன்டர்வென்ஷனே இல்லாமல் அவங்க எதுவுமே ப்ரொவைட் பண்ணாங்க, சென்டர் ஃபுல்லாக ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸில் வரும், அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது. அதர் எக்ஸ்பெண்டிச்சரில் என்னென்னா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ், பிஎஸ்சிஸ், அட்டானமஸ் பாடிஸ், ஸோ அவங்களுக்காக வந்து காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் அதர் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ இது என்னென்னா, ஒரு சில ஸ்கீம்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங்கை ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட்னா சென்ட்ரலும் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க ஒரு பார்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், பேலன்ஸ் ஸ்டேட்டும் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதே நம்ம இங்கே பார்த்தோம், இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ். ஸோ சென்ட்ரல் செக்டர் மட்டுமே எடுத்து நடத்துகிற ஸ்கீம்ஸ், அதுக்கு வந்துட்டு ஸ்டேட் வந்து எதுவுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. அது எல்லாமே சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸில் வரும். நெக்ஸ்ட் வந்து சேலஞ்சஸ் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். Next is all about challenges of public expenditure. ஸோ அன்ப்ரொடக்டிவாக பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த கேஸில் ஹையர் டெஃபிசிட் வரும். அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் விட ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் க்ரோத் வந்து எக்கனாமிக் க்ரோத் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால் ப்ராப்பராக வந்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை சேனலைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், ஆப்டிமலாக வந்து அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கணும். அதாவது ரிசோர்ஸஸ் ப்ராப்பராக அலோகேட் பண்ணணும், ப்ரையாரிட்டி செக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அங்கே வந்து நிறைய ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணணும், சச் அஸ் ஹெல்த், எஜுகேஷன், இன்ஃப்ரா அண்ட் சோஷியல் வெல்ஃபேர். ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் இருக்கிற ரிசோர்ஸஸை ஆப்டிமலாக எஃபெக்டிவாக வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணலாம் அவங்களோட டெபிசிட் இன்க்ரீஸ் ஆகும், டேக்ஸ் ஜாஸ்தியாக கலெக்ட் பண்ணுவாங்க, எக்கனாமிக் க்ரோத் ரெடியூஸ் ஆகும் அண்ட் மெனி அதர் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்கும். பப்ளிக் டெட் மேனேஜ்மெண்ட். ஸோ பப்ளிக் டெட்டுங்கிறது என்னது? ஸோ பப்ளிக் டெட்டுங்கிறது என்ன, கவர்மெண்ட் வந்து borrow பண்ணுற அமௌண்ட் டு ஃபினான்ஸ் இட்ஸ் ஃபிஸ்கல் டெபிசிட். We are on
பப்ளிக் டெட் மேனேஜ்மெண்ட். ஸோ பப்ளிக் டெட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது என்ன, இட்ஸ் நத்திங் பட் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ பாரோ பண்ணுறாங்க, ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குது, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் விட ஜாஸ்தியாக இருக்குது, ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குது. ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டெட் பாரோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது பப்ளிக் டெட். ஸோ இது டொமஸ்டிக்லி வாங்கலாம், இங்கே விதின் இந்தியா, ஒரு எக்ஸ்டர்னலி கூட வாங்கலாம். ஸோ பப்ளிக் டெட்டை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதனால பாரோயிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். டெட் சஸ்டைனபிலிட்டிங்கிறது வந்துட்டு அவங்க என்ஷோர் பண்ணால், அட் த சேம் டைம் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ டெட் மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ டெட் மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் பாரோயிங் காஸ்ட் மினிமைஸ் பண்ணுற மாதிரி அவங்க பாரோ பண்ணணும். அவங்களோட எய்ம் என்னவாக இருக்கணும், கவர்மெண்டோட எய்ம் டெட்டை வாங்கும்போது இருக்கிறதுல கம்மி ரேட்டில், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில், ரைட், லோவஸ்ட் பாசிபிள் லாங் டர்ம் பாரோயிங் காஸ்ட் இருக்க மாதிரி அவங்க வந்து டெட்டை வாங்கணும். அட் த சேம் டைம் ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணணும். ரிஸ்க் எப்படி மிட்டிகேட் ஆர் ரெடியூஸ் பண்ணலாம்னா, இப்போ கரன்சி டெப்ரிசியேஷன், ஃப்ளக்சுவேட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அவங்க அதெல்லாமே பார்த்து கன்சிடர் பண்ணி அதுக்கு ஒரு சில மானிட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்டர் பண்ணலாம், ஹெட்ஜ் பண்ணலாம். அந்த ரிஸ்க்கை ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்டர் பண்ணலாம். அண்ட் அக்கார்டிங்லி வந்துட்டு ரிஸ்க்கை மிட்டிகேட், அதாவது ரெடியூஸ் பண்ணலாம். மார்க்கெட் டெவலப்மெண்ட். ஸோ மார்க்கெட் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ வைப்ரண்ட் டொமஸ்டிக் மார்க்கெட்டை, வைப்ரண்ட் டொமஸ்டிக் பாண்ட் மார்க்கெட்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க. டொமஸ்டிக் பாண்ட் மார்க்கெட்னா விதின் இந்தியா பாரோ பண்ணலாம் டொமஸ்டிக்லி, அதை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. டெட் கேட்டகரிஸ். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் டெட். ஒன்று வந்து டொமஸ்டிக் டெட், இன்னொன்று வந்துட்டு எக்ஸ்டர்னல் டெட். டொமஸ்டிக் டெட்னா என்னது, இதை வந்து RBI மேனேஜ் பண்ணுறாங்க. ட்ரெஷரி பில்ஸ், டேட்டட் செக்யூரிட்டிஸ், இதெல்லாம் வந்து டொமஸ்டிக் டெட். எக்ஸ்டர்னல் டெட்டுங்கிறது என்ன, இதை மேனேஜ் பண்ணுறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், DES. அண்ட் இந்த டெட் என்னன்னா ஃபாரின் கவர்மெண்ட்ஸ், மல்டிலேட்டரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க கிட்ட இருந்து வாங்குற டெட். ஸோ பப்ளிக் டெட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபிஸ்கல் ஹெல்த் மெயின்டைன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஃபிஸ்கல் ஹெல்த்ங்கிறது என்னன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் இல்லாமல் ஃபிஸ்கல் எக்ஸ்பென்டிச்சர் சொல்லி ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னா அவங்க டெட்டை சர்வீஸ் பண்ண முடியும். சர்வீஸ் மீனிங் இன்ட்ரெஸ்ட் ரீபே பண்ணுறது, பிரின்சிபல் ரீபே பண்ண முடியும் வித்வுட் காம்ப்ரமைசிங் ஆன் இட்ஸ் எபிலிட்டி டு ஃபண்ட் த எசென்ஷியல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ப்ராப்பராக மேனேஜ் பண்ணால் தான் இங்கே டெட்டையும் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இங்கே வந்து எக்ஸ்பெண்டிச்சர், அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் விதின் இந்தியா அதையும் மேனேஜ் பண்ண முடியும். So FRBM Act is nothing but Fiscal Responsibility and Budget Management Act. So FRBM Act is nothing but Fiscal Responsibility and Budget Management Act. So FRBM Act of 2008 or the main objective is fiscal deficit reduce பண்ணனும். இங்க என்ன இருக்கு, fiscal responsibility. Fiscal deficit முடிஞ்சதுக்கு reduce பண்றதா இந்த ஆக்டோட main objective ஒரே. And government debt, fiscal deficit reduce பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா government debt குறைஞ்சிரும், right? So government debt எதுக்கு வாங்குறாங்க, fiscal deficit இருக்கறனால தான் வாங்குறாங்க. Fiscal deficit reduce ஆச்சுனா definitely government debt will also come down to sustainable levels and something that you can maintain in the long run efficiently. So இது மெயினா இந்த ஆக்ட் FRBM ஆக்ட் மெயினா என்ன ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா intergenerational equity in fiscal management. ஸோ என்னென்ன intergenerational அப்படின்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் வந்துட்டு இப்போ எக்ஸசிவாக பாரோ பண்ணி வச்சுட்டாங்கன்னா அதோட காஸ்ட் வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் ஹேவ் டு பே. ஸோ அதை வந்து அப்படி ஆகக்கூடாது, அதை ரெடியூஸ் பண்ணுங்கிறத intergenerational equity in fiscal management. ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் இப்போ பண்ணும்போது ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸை அஃபெக்ட் ஆகக்கூடாது, காஸ்ட் வந்து எக்ஸஸ் ஆகக்கூடாது. மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, ஓவரால் எக்கானமி பொறுத்த வரைக்கும் எக்ஸசிவ் பாரோவிங்கை ரெடியூஸ் பண்ண ப்ரிவென்ட் பண்ணும், இல்லைன்னா வந்து அந்த எக்கானமி டீஸ்டெபிலைஸ் பண்ணும். அண்ட் டிரான்ஸ்பரன்சி, ஸோ கிளாரிட்டி அண்ட் ஆக்சசிபிலிட்டி. கவர்மெண்ட் ஃபிஸ்கல் ஆப்பரேஷன்ஸ்னா கிளாரிட்டி அண்ட் ஆக்சசிபிலிட்டி, டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். ஸோ இது மூணு தான் மெயின் ஆப்ஜெக்ட். இன்டர்ஜென்ரேஷனல் எக்விட்டி அண்ட் ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட், மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா டெட் சஸ்டைனபிலிட்டி அண்ட் ரிஸ்க்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ஆல் அபவுட் டெட் சஸ்டைனபிலிட்டி அண்ட் ரிஸ்க்ஸ். டெட் சஸ்டைனபிலிட்டின்னு என்னன்னா கவர்மெண்டோட எபிலிட்டி. ஸோ சஸ்டைனபிலிட்டின்னு என்ன, லாங் டர்மில் ஒன்று மெயின்டைன் பண்ண முடியுமா, அதை சஸ்டைனபிலிட்டி. டெட் சஸ்டைனபிலிட்டினா ஸோ இப்போ வாங்குற டெட்டை வந்து திருப்பி அவங்கனால சர்வீஸ் பண்ண முடியுமா, அதாவது எக்கனாமிக் கிரைசிஸ் வரக்கூடாது, எந்த ஒரு மேஜர் இம்பாக்ட்டுமே நெகட்டிவ் இம்பாக்ட் இல்லாமல் ப்ராப்பராக வந்து இங்கே இருக்க எக்ஸ்பெண்டிச்சர் மேனேஜ் பண்ணிட்டு அங்கே இருக்க டெட்டு வாங்க முடியும், ப்ராப்பராக வந்து ரெண்டுமே மேனேஜ் பண்ண முடியுமா, சஸ்டைன் பண்ண முடியுமாங்கிறத டெட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இதில் என்னென்ன இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா டெட் டு GDP ரேஷியோ வந்து மேனேஜபிளாக இருக்கும். அண்ட் ஃபாரின் கரன்சி ரிஸ்க், எக்ஸ்டர்னல் டெட், இப்போ எக்ஸ்டர்னல் டெட் வாங்கினா அதனால ஃபாரின் கரன்சி ரிஸ்க் அது ஃப்ளக்சுவேட் ஆகலாம். இப்போ நம்ம வாங்கும்போது $83 வச்சுக்கலாம், இப்போ வந்து ஃபியூச்சர் ரீபே பண்ணும்போது திடீர்னு வந்து 95 ஆயிடுச்சுன்னா எக்ஸஸாக பே பண்ண வேண்டிய இருக்கும். அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணாத ஹெட்ஜ் பண்ணணும். அண்ட் டெட் டு GDP ரேஷியோ, ஜிடிபி நம்ம கண்ட்ரியில் இருந்து இருக்குது டெட். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு அந்த ரேஷியோ ஆப்டிமலாக என்ன இருக்குமோ அதை மெயின்டைன் பண்ண முடியுதான்னு பார்க்கணும், அது எல்லாமே மேனேஜ் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ட்ரெஷரி பில்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி டெம்பரரியாக வந்து மேனேஜ் பண்ணி லாங் டேர்ம் செக்யூரிட்டிஸ் அவங்களோட ஸ்ட்ரக்சரல் நீட்ஸ் லாங் டேர்ம் நீட்ஸ்க்கு லாங் டேர்ம் செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணி லைக் பாண்ட்ஸ் டிபென்ச்சர்ஸ் அந்த மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணி அதை வச்சு கன்சரைஸ் பண்ணுறாங்க. ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்க்கு தே கோயிங் ஃபார் ட்ரெஷரி பில்ஸ். இன் கன்க்ளூஷன் எஃபெக்டிவாக வந்து பப்ளிக் டெட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அலாங் வித் வெல் பிளான் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்.
ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸையும் மீட் அவுட் பண்ண முடியும் அண்ட் எசென்ஷியல் பப்ளிக் சர்வீசஸ் டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ப்ராப்பராக வந்து ஃபண்ட் பண்ண முடியும் ரைட். அவங்களுக்கு என்ன நிறைய ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு, பப்ளிக் சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும், டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க ஃபண்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் ப்ராப்பர் வெல் பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கணும். ஸோ அதுக்கு this is very important. Types of budgets. See, there are two types of budget. Balanced budget, unbalanced budget. Now, balanced budgetனா என்ன? Balanced budgetனா நம்ம எக்ஸாக்டாக வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பேலன்ஸ் அவுட் பண்ண முடிஞ்சு அது பேலன்ஸ்டு பட்ஜெட். ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ் பட்ஜெட்னா கவர்மெண்ட்ஸ் ரெவென்யூ கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஈக்குவலாக இருக்குன்னா தட் இஸ் பேலன்ஸ் பட்ஜெட். That is proper balance between revenue and expenditure. Revenue is exactly equal to expenditure. Unbalanced budget na unbalanced budget na either வந்துட்டு surplus இருக்கு, revenue expenditure ஜாஸ்தியா இருக்கும், deficit இருக்கு, expenditure revenue விட ஜாஸ்தியா இருக்கு. That is unbalanced budget. Unbalanced budget can be of two types, surplus budget or deficit budget. Surplus budget na suppose receipts வந்து expenditure விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா that is surplus budget. Revenue is more than expenditure. Deficit budget na expenditure வந்து receipts விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அது deficit budget. So surplus budget இருந்துச்சுன்னா public revenue ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம் expenditure விட. Deficit budget na which means that expenditure வந்து revenue விட ஜாஸ்தியா இருக்குன்னு. So types of receipts and expenditure. Two types of receipts and expenditure. So ஒன்னு என்னன்னா capital receipt, இன்னொன்னு வந்து revenue receipt. So capital receipts na capital receipts na வந்துட்டு those receipts that creates either reduction of assets or increase in liabilities. Capital receipt னா என்னது? asset வந்து increase பண்ணக்கூடிய receipt இல்ல liability னா என்னது? receipt-ங்கிறது liability-ய reduce பண்ணும், right? So either வந்துட்டு okay fine. So that results in reduction of assets because recovery of loan na என்ன ஆகும்னா fine. So capital receipt-ங்கிறது இப்போ வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து லோன் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் 100 crore, அதுலேருந்து 50 crore நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் இப்போ என்ன ஆயிரும் 50 crore தான் இருக்கும் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ எந்த ரெசிப்ட் வந்துட்டு சாரி ஃபார் த earlier thing, இப்போ வந்து கரெக்டாக கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னா என்னன்னா அசெட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது ஒரு லைபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. லைபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுன்னா ஆல்ரெடி நம்ம லோன் வந்து 100 crore borrow பண்ணியிருக்கோம் இப்போ கவர்மெண்ட் ப்ளஸ் இப்போ அடிஷனலாக 50 crore borrow பண்ணுறாங்கன்னா then there is capital receipt. So one that results in increase in liabilities or decrease in assets because assets ரெக்கவர் பண்ணா என்ன ஆகும், assets decrease ஆகும், திருப்பி borrow பண்ணா receipt வரும். So capital receiptனா வந்து increase in liability or decrease in asset. So இதை வந்துட்டு இம்பாக்ட் பண்ணுதுன்னா அது capital receipt. எக்ஸாம்பிள் recovery of loan, earnings from disinvestment, debt ரைஸ் பண்ணா அதெல்லாம் வந்து capital receipt வரும். Revenue receiptsங்கிறது என்னது? இது வந்துட்டு does not result in any creation of liability or reduction in assets. Main source of revenue receipts நம்ம பார்த்தோம் tax revenue, non-tax revenue. Tax revenue வந்து income tax, corporate tax, அதாவது direct tax, indirect tax and இன்னொன்று வந்து union territory tax பார்த்தோம். Non-tax revenueல என்னெல்லாம் வரும் பார்த்தோம்னா fees, fine, profit from government owned entities, இதெல்லாம் வந்து non-tax revenueல வரும். So types of receipt and expenditure we saw about capital receipt, revenue receipt. அதே மாதிரி capital expenditure and revenue expenditure. So revenue expenditure னா என்ன? Okay, before that let's go to capital expenditure. Capital expenditure na one that results in creation of physical or financial assets. So for example, if we have a land and building construct panna, we are spending for the same. And the capital expenditure is resulting in creation of an asset. Correct? In the land and building construct பண்றதுக்காக 50 crore total spend பண்ணிருக்கோம்னா இது ஒரு asset. இந்த asset create ஆயிருக்கு through capital expenditure, right? எந்த ஒரு expenditure நமக்கு physical or financial assets create பண்ணுதோ அதுதான் வந்து capital expenditure. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரால இன்வெஸ்ட் பண்ணுறது லைக் ரோட்ஸ், பில்டிங், மெஷினரி, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். ஸ்டேட்ஸ் ஒரு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்க்கு லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னது? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா இட்ஸ் நத்திங் பட் தட் டஸ் நாட் ரிசல்ட் இன் கிரியேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபைனான்ஷியல் அசெட்ஸ். இன்க்ளூட்ஸ் என்னன்னா இப்போ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் நமக்கு ரன் பண்ணுறாங்க, அது ஸ்பெண்ட் பண்ணுறது, அதனால இது வந்து எனக்கு ஒரு அசெட் வந்து கிரியேட் ஆகிறது ஃபிசிக்கல் ஃபைனான்ஷியல் அசெட். அண்ட் அது இல்லாமல் வந்துட்டு டெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது அண்ட் கிராண்ட்ஸ் பே பண்ணுறது கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு, இதெல்லாம் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். டெபிசிட் கான்செப்ட் ஹேஸ் பின் கிவன். ஸோ டெபிசிட்டில் என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா there are totally 4 concepts: budgetary deficit, revenue deficit, fiscal deficit and primary deficit. Budgetary deficit na enna? It's nothing but overall deficit. Overall budget la வந்து எவ்வளோ deficit? Total expenditure minus total revenue. இங்க வந்து both revenue expenditure include capital expenditure include revenue receipt include capital receipt include. அதுதான் budgetary deficit. Total expenditure minus total revenue. Revenue deficit இது வந்து budgetary deficit. Revenue deficit na enna? Excess of government's revenue expenditure over revenue receipts. As the name suggests, the revenue expenditure and revenue income, that revenue receipts மட்டும்தான் இருக்கும். Capital expenditure and capital receipts நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். So it's nothing but revenue expenditure minus revenue receipts. Fiscal deficit னா என்ன? கவர்மெண்டோட total expenditure exceeds
when total exceeds its total receipts excluding borrowings. So fiscal deficit is the total borrowing requirement of the government. அது இங்கே என்னன்னா சம்திங் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட் சேம் இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் மாதிரியான பட்ஜெட் டெபிசிட் மாதிரினா ஆனால் பாரோயிங் தவிர மற்றது எல்லாமே டோட்டல் ரெசிப்ட்ஸில் பாரோயிங் தவிர மற்றது எல்லாமே இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட்ங்கிறது பாரோயிங் வந்து டோட்டல் ரெசிப்ட்ஸில் இன்க்ளூட் ஆகணும். இப்போ கிடைக்கிற நமக்கு ஆன்சர் வந்து டோட்டல் பாரோயிங் ரிக்வயர்மெண்ட் எவ்வளோன்னு தெரியும். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பட்ஜெட் டெபிசிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 100 crore வச்சுக்கலாம். டோட்டல் இன்கம் டோட்டல் ரெவன்யூ வந்து 75 crore வச்சுக்கலாம். இந்த ரெவன்யூவில் இந்த டோட்டல் ரெசிப்ட்ஸில் லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 25 crore வந்துட்டு லோன் வாங்குது. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் டெபிசிட் எவ்வளோ பட்ஜெட்டரி டெபிசிட் 25 crore, ரைட். ரெவன்யூ டெபிசிட்டுங்கிறது என்னன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட். இதில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் ரெசிப்ட்ஸும் இருக்குது, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும், ரெவன்யூ ரெசிப்ட்ஸும் இருக்குது. இங்கே அப்படி இல்லை, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துரும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 50 minus 30 then that would be 20 crore. Whereas fiscal deficit na enna 100 அதாவது இந்த total expenditure minus total revenue excluding borrowings loan. அப்ப இந்த 25 போச்சுனா balance 50. அப்ப எவ்வளவு 50 வருது. இந்த 50ல எவ்வளவு 25 வந்துட்டு நமக்கு borrow பண்ணணும், பேலன்ஸும் நம்ம borrow பண்ணணும். ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ borrow பண்ணணும், முன்னாடியே வந்து 25 borrow பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ரா 25 borrow பண்ணணும், டோட்டலாக எவ்வளோ borrow பண்ணணும் 50. ஸோ அந்த 50 அமௌண்ட் இது பிக் பண்ணுது, ரைட். டோட்டலாக எவ்வளோ borrowing requirement இருக்குங்கிறது தான், அதாவது நம்ம ரெசிப்டில் borrowing இன்க்ளூட் பண்ணல. அப்போ ஏற்கனவே வாங்கின borrowing ப்ளஸ் இனிமேல் எவ்வளோ borrowing வாங்குங்கிறது வந்துட்டு இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ப்ரைமரி டெபிசிட்னா என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். ப்ரீவியஸ் borrowings எல்லாம் இருக்கும், ப்ரீவியஸ் borrowings எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க, ஸோ அதை மைனஸ் பண்ண இது ப்ரைமரி டெபிசிட். அதாவது ஃபிஸ்கல் டெபிசிட் நம்ம எவ்வளோ borrow பண்ணுவீங்க, அந்த எக்ஸாம்பிளில் 50 crore borrow பண்ணோம் மைனஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டி. முன்னாடியே வந்து borrow பண்ணியிருக்கோமா, அதில் வந்து டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 5 crore வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோம்னா அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இந்த 45 crore தான் வந்து ப்ரைமரி டெபிசிட்னு சொல்கிறோம். அதாவது எவ்வளோ borrowing வந்துட்டு கரண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், ஏற்கனவே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்க்கு நம்ம பே பண்ணி தான் இருக்கோம். ப்ரைமரி டெபிசிட்ங்கிறது எவ்வளோ ஆக்சுவலாக நம்ம கரண்ட் பேமெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து ப்ரைமரி டெபிசிட். ஸோ சிம்பிள் பட்ஜெட் டெபிசிட்ங்கிறது ஓவரால் டெபிசிட், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ, தட்ஸ் ஆல். ரெவன்யூ டெபிசிட்ங்கிறது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன, ஆக்சுவலாக எவ்வளோ borrowing தேவை அப்படிங்கிறது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ, அந்த டோட்டல் ரெவன்யூ எக்ஸ்க்ளூடிங் borrowings. ப்ரைமரி டெபிசிட்ங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ borrow பண்ணணும் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், நெட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். ஸோ தட் இப்போ நம்ம கரெக்டாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுங்கிறது அந்த ப்ரைமரி டெபிசிட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதர் இம்பார்ட்டன்ட் பட்ஜெட்டரி கான்செப்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதர் இம்பார்ட்டன்ட் பட்ஜெட்டரி கான்செப்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பில். ஸோ ஃபினான்ஸ் பில்லுங்கிறது என்னென்ன, ஃபினான்ஸ் பில்லுங்கிறது வந்துட்டு இட்ஸ் a bill that is present before parliament. So bill presented after the union budget detailing changes in imposition, abolition, alteration or regulation of taxes proposed by government. So government சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு we are presenting the same before parliament. அவுட்கம் பட்ஜெட்னா என்ன, அவுட்கம் பட்ஜெட்னா வெரி சிம்பிள். இப்போ நம்ம வந்துட்டு அந்த பட்ஜெட் இப்போ லாஸ்ட் பட்ஜெட்டரி அலோகேஷனில் பண்ணதுனால என்ன மாதிரி அவுட்கம் வந்திருக்கு, அந்த அவுட்புட்டை வந்துட்டு அந்த அவுட்புட்டும் அந்த பட்ஜெட்டையும் வந்து லிங்க் பண்ணி அனலைஸ் பண்ணுறது அவுட்கம் பட்ஜெட். So it shows a link between budgetary allocation for schemes and annual performance targets, including output and outcome indicators. So budgetary allocation and annual performance target எப்படி இருக்கு, budgetary allocation and annual performance target அதுக்கு ரெண்டுத்துக்கும் relation or link ஸ்டடி பண்ணுறோம் outcome budget. Evaluating the impact of government spending. கில்லட்டின் என்ன முன்னாடி நம்ம பார்த்தோம், ஒரு சில இது வந்து ஒரு பார்லிமெண்ட் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் டு vote on demand for grants. ஒரு சில எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு டைம் பாஸ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணினாலுமே இட் வில் பி இம்ப்ளிமெண்டட், இட் வில் பி பாஸ்ட் வெதர் இட் இஸ் டிஸ்கஸ்ட் ஆர் நாட். கட் மோஷன் தான் என்னன்னா இது வந்து மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் யூஸ் பண்ண ஒரு மோஷன் வெரின் தே கேன் ரெடியூஸ் த சம் சாட் பை கவர்மெண்ட் அண்டர் சர்டன் ஹெட்ஸ். ஸோ எக்கானமி பாலிசி டிஃபரன்ஸ் ஆர் க்ரீவன்சஸ், ஸோ அதுக்காக தே கேன் கட் டவுன் ஆன் சர்டன் எக்ஸ்பெண்டிச்சர் இன் சர்டன் ஏரியாஸ் ஆர் மினிஸ்ட்ரிஸ். ஸோ டோட்டலாக 3 types of funds இருக்குது கவர்மெண்ட்டில், கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பப்ளிக் ஃபண்ட். ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து முன்னாடியே பார்த்த மாதிரி டோட்டல் ரெவன்யூ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் டோட்டல் ரெவன்யூ அதில் இருக்கும், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதாவது எல்லா ரெவன்யூ லோன்ஸ் ரைஸ் அதில் ரெசிப்ட்ஸும் அப்புறம் கவர்மெண்ட் ரீபே பண்ணுறது, ஸோ அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் இது எல்லாமே இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து 2 ஃபண்டு கிரெடிட் ஆகும். கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது வேணும்னா இது வந்து ட்ரா பண்ணுவாங்க, ப்ரொவைட் பார்லிமெண்ட் அதை அப்ரோப்ரியேட் பண்ணுவாங்க. முன்னாடி பார்த்தா அப்ரோப்ரியேஷன், ஸோ கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னா பார்லிமெண்ட் அப்ரோப்ரியேட் பண்ணால் they can spend the same, spend on the same. இது கன்சாலிடேட் ஃபண்ட், கன்சாலிடேட்டட் மீனிங் கன்சாலிடேட்டட் இன்கம், கன்சாலிடேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இந்த அக்கௌண்ட்டில் இருந்து தான் பண்ணுவாங்க. ஸோ அது ரிசீவ் பண்ணுவாங்க அண்ட் தென் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டின்ஜென்சின்னு என்ன, கண்டின்ஜென்சின்னு இட்ஸ் அன் அன்சர்டன் ஃபியூச்சர் ஈவெண்ட். அது ஒரு அன்சர்டன் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு இந்த கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ
இந்த ஃபண்ட் இஸ் அவைலபிள் டு பிரசிடென்ட். எதுக்குன்னா ஏதாவது அர்ஜென்ட் அன்ஃபோர்சின் எக்ஸ்பெண்டிச்சர் வச்சுக்கலாம், ஒரு அன்சர்டன் ஈவெண்ட்டுக்காக. லைக் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் லைக் ஃப்ளட் ஒரு எர்த்குவேக், அப்போ வந்து டக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு அன்சர்டன் ஒரு அன்ஃபோர்சின் ஈவெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக we have contingency fund of India. இந்த கேஸில் எந்த ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அப்ரூவலுமே தேவையில்லை, பிகாஸ் எமர்ஜென்சி அண்ட் அர்ஜென்ட் நீட்ஸ்க்கு தான் இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எனிவேஸ் இதிலிருந்து எவ்வளோ ட்ரா பண்ணுறாங்களோ அதை வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா திருப்பி ரீபே பண்ணணும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் முன்னாடி 1000 crores இருக்குது, கண்டிஜென்சி ஃபண்டில் ஒரு 50 crores இருக்குது, அண்ட் அதில் வந்து 25 crores ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு அன்சாலிடேட் அது திருப்பி இங்கே கிரெடிட் பண்ணும் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. அப்போ 25 crores திருப்பி வந்து ரிட்டர்ன் பண்ணும். நான் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்க பேலன்ஸ் என்ன ஆயிடும், இன்க்ரீஸ் ஆயிடும் 1025 crores, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பப்ளிக் அக்கௌண்ட். ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்டுங்கிறது என்னன்னா ஆர்டிகல் 266(1) இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 266(1)ல் பப்ளிக் அக்கௌண்ட்டுங்கிறது என்னன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், எஃப்டி அக்கௌண்ட் வச்சுருக்கோம், ஃபிக்ஸட் டெபாசிட், அந்த மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி பப்ளிக் அக்கௌண்ட்டுங்கிறது கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட், கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுற ஒரு அக்கௌண்ட், அங்கே கவர்மெண்ட் இதை பேங்கர் மாதிரி. ஸோ இங்கே என்னன்னா வந்துட்டு நம்மளோட பிஹாஃப்ல கவர்மெண்ட் வச்சிருக்க அக்கௌண்ட் லைக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஸ்மால் சேவிங்ஸ் இதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம் கவர்மெண்ட் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் ஆஃபீஸ் கூட வச்சிருக்கோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருப்போம் அமௌண்ட், அதுக்கப்புறம் அவங்க திருப்பி நம்மளுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பப்ளிக் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் கவர்மெண்டோட அக்கௌண்ட், அவங்க அதுலேருந்து செலவு பண்ணிக்கலாம் இல்லை. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் பப்ளிக் தே ஆர் ஹோல்டிங் திஸ் இன் ட்ரஸ்ட், அதுதான் வந்து பப்ளிக் அக்கௌண்ட். இப்போ எப்படி சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா நம்ம அக்கௌண்ட், பேங்க்கர் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க, அது நம்மளோட அக்கௌண்ட். அதே மாதிரி இங்கே கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க, அது நம்மளோட அக்கௌண்ட். ஸோ பப்ளிக் இட் நீட்ஸ் டு பி ரிட்டன் டு டெபாசிட்டர்ஸ் லைக் பிஎஃப் அக்கௌண்ட், அது எல்லாமே வந்து பப்ளிக் அக்கௌண்ட். கவர்மெண்ட்டு பேங்கர் மாதிரி நம்மளோட பிஹாஃப்ல அவங்க வச்சிருக்காங்க, அது ஆக்சுவலி கவர்மெண்ட்டுக்கு பிலாங் ஆகிற மணி கிடையாது. ஸோ இந்த பட்ஜெட்ரி அண்ட் ஃபைனான்ஷியல் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபினான்சஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு, அண்ட் ஆல்சோ ஃபண்டோட ஃப்ளோ ட்ராக் பண்ணுறதுக்கு, எந்தெந்த செக்டருக்கு எவ்வளோ, இதெல்லாம் ப்ரையாரிட்டி செக்டர்ஸ் ஒன்னோட செக்டருக்கும் எவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், அது எல்லாமே, அண்ட் டு என்ஷோர் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. தேங்க்யூ.